Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு 10th Samachi Science Unit 2 Opticsல refraction through concave lens பார்க்க போறோம் and then அதுக்கு related formulas lens makers formula பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த சேனல்ல இருக்கிற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா subscribe பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது refraction through a concave lens. லாஸ்ட் வீடியோவில் ரிஃப்ராக்ஷன் த்ரூ அ கான்வெக்ஸ் லென்ஸ்னால் என்ன, இமேஜ் ஃபார்மேஷன் அட் வேரியஸ் பொசிஷன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 2 கேசஸ். ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டிலையும், இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் வந்து எனிவேர் ஆன் த பிரின்சிபல் ஆக்சஸ் அட் அ ஃபைனைட் டிஸ்டன்ஸ். பிரின்சிபல் ஆக்சஸில் எந்த பொசிஷனில் வேணால் ஆப்ஜெக்ட் இருக்கலாம் ஒரு பர்டிகுலர் ஃபைனைட் டிஸ்டன்ஸில். ஸோ இந்த 2 கேசஸில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து சில பேசிக் ரூல்ஸ் பார்த்துருக்கோம். ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய லைட் வந்து கான்கேவ் லென்ஸில் இன்சிடென்ட் ஆகும் பொழுது இட் ஒபேஸ் சர்டன் ரூல்ஸ். இதில் 2 ரிஃப்ராக்டட் ரேஸ் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபியர் ஆகிற பாயிண்டில் தான் உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் நடக்கும். அதனால் எனி 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆர் ஏதோ 2 ரிஃப்ராக்டட் ரேஸோட இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தாலே போதும், நமக்கு இமேஜ் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பேரலல் ரேஸ் தான் வந்து உங்களுக்கு இன்சிடென்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டி, ஸோ சம்வேர் எங்கேயோ இருக்குது ஏபி, இங்கேருந்து பேரலல் ரேஸ் வந்து உங்களுக்கு இன்சிடென்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேரலல் ரேஸ் வந்து இன்சிடென்ட் ஆகும் பொழுது when rays parallel to the principal axis, when it strikes the concave lens, என்ன ஆகும், ரிஃப்ராக்ஷன் நடந்ததுக்கப்புறம் the refracted ray appears to diverge from the principal focus. அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து உங்களுக்கு டைவர்ஜ் ஆகி போகிற மாதிரி, அதாவது ஸ்கேட்டர் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் இது உங்களுக்கு டைவர்ஜன்ஸ் இருக்கும். எங்கேருந்து இருக்கும்னா it tends to emerge from the principal focus. ஸோ உங்களுக்கு இது 2 ரிஃப்ராக்டட் ரே. இந்த இடத்துல இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து வர்ச்சுவலாக இருக்கும், எரெக்டாக இருக்கும். தட் மீன்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகாது. அண்ட் தென் சைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஸ்மால் வென் கம்பேர்ட் டு த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ சைஸ் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா இஸ் வெரி ஸ்மால் தேன் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்தது செகண்ட் கேஸ் பார்க்கலாம். செகண்ட் கேஸில் நம்ம என்ன பண்ணணும், பிரின்சிபல் ஆக்சஸ் கான்கேவ் லென்ஸ் வச்சுக்கணும், ஆப்டிக்கல் சென்டர். இது வந்து உங்களுக்கு F1 to F1. இப்போ நான் வந்து பிரின்சிபல் ஆக்சஸில் எங்கே ஃபைனைட் டிஸ்டன்ஸில் வேணாலும் வைக்கலாம். நான் வந்து இங்கே வைக்கிறேன். ஆப்ஜெக்ட் வந்து இட் இஸ் இன் பிட்வீன் F and 2F1. F1 and 2F1 இருக்குது. ஸோ AB and then 2 rays, ஒன்று parallel to the principal axis. இப்போ ரிஃப்ராக்ஷன் நடந்ததுக்கப்புறம் the refracted ray appears to emerge from or appears to diverge from the principal focus. So first case. Second case வந்து ray passing through the optical center. என்ன இருக்கும், it suffers no deviation. அந்த பாத் எந்த டிவியேஷனும் இல்லாமல் ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ 2 ரே இன்டர்ஃபியர் ஆகிற பாயிண்ட் இங்கே, எனக்கு இங்கே தான் இமேஜ் கிடைக்குது. இது வந்து A prime B prime. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எங்கே வேணால் இருக்கலாம் அந்த பிரின்சிபல் ஆக்சஸ். ஆனால் உங்களுக்கு இமேஜ் எங்கே கிடைக்கும்னா பிட்வீன் த ஆப்டிக்கல் சென்டர் அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் தான் உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இமேஜ் வெர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சைஸ் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா இஸ் ஸ்மாலர். இங்கே வந்து இட் இஸ் வெரி ஸ்மாலர், இங்கே வந்து ஸ்மாலர் தேன் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அண்ட் பொசிஷன் வந்து பிட்வீன் O and F1. இப்போ இந்த செகண்ட் கேஸில் பார்த்தோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் வந்து எங்கே வேணால் பிரின்சிபல் ஆக்சஸில் இருக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து எந்த டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ், 5 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இருந்து ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப தள்ளி இருந்ததுன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து எப்படி இருக்கும், தள்ளி இருக்குங்கிறாங்க. அல்லது
உங்களுக்கு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர் டிக்ரீஸ் ஆகும் பொழுது இமேஜ் ஃபார்ம் ஆன டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டரும் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ எவ்வளோ தூரம் ஆப்ஜெக்ட் வந்து லென்ஸுக்கு க்ளோஸராக இருக்கோ அவ்வளவு க்ளோஸராக வந்து உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும், அதுதான் அர்த்தம். ஸோ ஆஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த லென்ஸ் இஸ் டிக்ரீஸ்ட். ஸோ இந்த 5 அண்ட் ஓக்கும் உரிய டிஃப்ரென்ஸும் இந்த 1க்கும் ஓக்குரிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக எந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது? பிட்வீன் ஓ அண்ட் த 5th பொசிஷனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இது டிக்ரீஸ் ஆகும்பொழுது இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இமேஜ் அண்ட் த லென்ஸ், அதாவது லென்ஸுங்கும்போது இந்த இடத்த ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் டிக்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி சைஸ் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா if the distance between the object and lens is decreased, அதாவது எவ்வளோ தூரம் ஆப்ஜெக்ட் க்ளோஸராக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வேறஸ் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் க்ளோஸராக இருக்கோ அவ்வளோ க்ளோஸராக உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி க்ளோஸராக இருக்கும்பொழுது சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் தள்ளி இருக்கும்பொழுது அதோட சைஸும் உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கும்போது அதோட இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. சைஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி டு த 5 வந்து நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷனில் உள்ள இமேஜ் வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ்டாக தான் இருக்குது. ஸோ சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த லென்ஸ் இஸ் டிக்ரீஸ்ட். ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்ட் எவ்வளோ க்ளோஸராக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் ஆஃப் த இமேஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் பார்க்கலாம். இது வந்து கலீலியன் டெலஸ்கோப். ஓகே, கலீலியோ இன்வென்ட் பண்ணா இல்லையா, அந்த கலீலியன் டெலஸ்கோப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஐ லென்ஸாக இருக்கும். இப்போ எப்போதுமே டெலஸ்கோப்புக்கு நம்ம ஒரு ஐபீஸ் வழியாக பார்ப்போம். அண்ட் தென் இன்னொரு லென்ஸ் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஐபீஸ் இருக்கும். அது வந்து எந்த ஆப்ஜெக்டை நம்ம வியூ பண்ணுறோமோ அதை நோக்கி இருக்கும். ஸோ 2 இருக்கும். ஒன்று அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கும், இன்னொன்று ஐபீஸ் ஆர் ஐ லென்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலீலியன் டெலஸ்கோப்பில் ஐபீஸ் வந்து கான்கேவ் லென்ஸாக இருக்கும், அப்ஜெக்டிவ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கும். ஓகே, கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி கலீலியன் டெலஸ்கோப் வந்து டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் மூனோ அல்லது வேறு பிளானட்ஸை பார்க்கறதுக்கு நம்ம கலீலியன் டெலஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். இதோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டடாக இருக்கும். இந்த கலீலியன் டெலஸ்கோப் தலைகீழாக தெரியும். அடுத்தது ஸ்பை ஹோல் இன் த டோர்ஸ். நம்ம வீட்டு வாசல் முன்னாடி டோர்ஸில் இருக்கக்கூடியதில் குட்டி லென்ஸ் மாதிரி இருக்கும். அது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா வெளியில் யார் வந்திருக்காங்கன்னு வைடர் ஆங்கிளில் யார் நிற்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பை ஹோல் இன் டோர்ஸ். இன்னொன்று ஐ டிஃபெக்டை வந்து கரெக்ட் பண்ணக்கூடியது, அதாவது மயோபியா அப்படிங்கிற ஐ டிஃபெக்டை கரெக்ட் பண்ணதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் பார்த்திங்கன்னா கான்கேவ் லென்ஸ். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது லென்ஸ் ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்க்கு எப்படி நம்ம ஃபார்முலா இருக்கோ அதே மாதிரி ஸ்பெரிக்கல் லென்சஸ்க்கும் ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/f is equal to 1/v minus 1/u. உங்களுக்கு ஸ்பெரிக்கல் மிரருக்கு என்ன வரும்? 1/v plus 1/u வரும். ஸோ எஃப் அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். அதாவது இப்போது லென்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து உங்களுக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ் வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸை தான் நம்ம ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். லென்ஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறோமோ அதுதான் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் ஆர் இமேஜ் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு லென்ஸோட ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சைன் கன்வென்ஷன் இன் லென்சஸ் பற்றி பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய சைன் கன்வென்ஷன்ஸ் வந்து கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்ஸ். இப்போது நம்ம வேரியஸ் பொசிஷன்ஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ரே டயக்ராம்ஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் லென்சஸ் இன் போத் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்சஸில் நம்ம பார்த்தோம். கரெக்டாக இதில் வந்து நம்ம நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது இதில் கொடுத்துருக்கக்கூடிய கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது ஆப்ஜெக்ட் வந்து எந்த சைடில் வைக்கணும், அதோட சைன் என்ன, அதே மாதிரி இமேஜ் ஃபார்மேஷன் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே இருந்தால் அதோட சைன் என்ன, கீழே இருந்தால் அதாவது இன்வெர்ட்டடாக இருந்தால் அதோட சைன் என்ன, அந்த மாதிரி நிறைய கன்வென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆப்ஜெக்ட் எப்போதுமே லெஃப்ட் சைட் ஆஃப் த லென்ஸில் மட்டுமே பிளேஸ் பண்ணணும். ஏன்னா லென்ஸில் வந்து எந்த சைடில் நம்ம ஆப்ஜெக்ட் வச்சாலும் உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் நடக்கும். பட் அக்கார்டிங் டு சைன் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் எப்போதுமே லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். அதே மாதிரி டிஸ்டன்சஸ் வந்து எப்போதுமே சென்டர் ஆஃப் த லென்ஸ், அதாவது ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த லென்ஸில் தான் எல்லா டிஸ்டன்சஸுமே மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும்போது இன்சிடென்ட் லைட் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு த லென்ஸில் தான் உங்களுக்கு ஃபால் ஆகும். அப்போ டைரக்ஷன் வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கோ டு த ஆப்டிக்கல் சென்டர் நம்ம மெஷர் பண்ணுறதுனால இன்சிடென்ட் லைட்டும் இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதும் ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால சைன் கன்வென்ஷன் பாசிட்டிவாக இருக்கும். வெரஸ் ஃப்ரம் த லென்ஸ் டு த ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் லைட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நெகட்டிவாக இருக்கும். ஸோ இமேஜ் வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் ஃபார்ம் ஆகிருந்தால் இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். அடுத்தது ஃபிஃப்த் பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹைட், அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம். அதாவது ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அல்லது ஹைட் ஆஃப் த இமேஜ் நம்ம மெஷர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய டிஸ்டன்சஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு டவுன்வர்ட்ஸாக உங்களுக்கு இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக கீழே ஃபார்ம் ஆகும் பொழுது அதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து அப்வர்ட் வந்து பாசிட்டிவ், டவுன்வர்ட் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். அடுத்தது மெக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மெக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட் ஆஃப் த இமேஜுக்கும் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கும் உரிய ரேஷியோ. இப்போ ஹைட் ஆஃப் த இமேஜை வந்து நம்ம ஹெச் ப்ரைம்னு எடுத்துக்கிறோம், ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டை ஹெச்னு எடுத்துட்டோம்னா ஹெச் ப்ரைம் பை ஹெச் தான் உங்களுக்கு மெக்னிஃபிகேஷன். இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் சொல்லும்பொழுது m is equal to v by u. ஸோ உங்களுக்கு எம்மோட ஃபார்முலா வந்து ஒன்று ஹெச் ப்ரைம் பை ஹெச், அதாவது ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்கும், அல்லது இட் இஸ் ஈக்குவல் டு v by u. விங்கிறது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ், யூங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஆர் இமேஜ் டிஸ்டன்ஸ் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தான். இப்போ m வந்து கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா உங்களுக்கு இமேஜோட சைஸ் எப்படி இருக்குன்னா என்லார்ஜாக இருக்கும் when compared to the size of the object. ஆப்ஜெக்ட் சைஸை விட உங்களுக்கு இமேஜ் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். whereas m less than 1 இருந்தால் உங்களுக்கு இமேஜ் வந்து diminished, ஸ்மாலர் சைஸாக இருக்கும் when compared to the size of the object. அதே இது m is equal to 1 அப்படிங்கிற கேஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் சைஸும் இமேஜ் சைஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் சைஸ் எப்போ when m is equal to 1. இப்போ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலானா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நமக்கு ஸ்பெக்டக்கிள்ஸ் மேக் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம லென்ஸ் மேக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவுக்கு 3 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் தேவை. ஒன்று ஃபோக்கல் லென்த், இன்னொன்று ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இன்னொன்று ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போது லென்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபார்மேஷன் இருக்குது, அதாவது 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அப்போ இது ஒரு சர்க்கிளாக இருக்கும் அண்ட் தென் இது ஒரு சர்க்கிளாக இருக்கும். அப்போ இந்த சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸுங்கிறது சர்க்கிளில் விட சென்டர்லேருந்து இருக்கக்கூடிய ரேடியஸ். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து இந்த கர்வேச்சர் இந்த பார்ட்டுக்கு வந்து எதாக இருக்கும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சராக இருக்கும். ஸோ இது ஒரு R1 இருக்கும், அதே மாதிரி இதுக்கு வந்து R2ன்னு இருக்கும். ஓகேவா, இது வந்து இமேஜினரியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா, பட் ஆக்சுவலி 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிறது 2 கன்வர்ஜ் ஆகிற இடத்துல தான் உங்களுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது. அதே இது தான் கான்கேவ் லென்ஸுக்கு. கான்கேவ் லென்ஸில் எப்படி இருக்கும், 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இன்வெர்ட்ஸாக கன்வர்ஜ் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர். ஓகே, அப்போ இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். ஸோ 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ரேடியை ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல், ஏன்னா லென்ஸ் வந்து உங்களுக்கு இட் இஸ் டிரான்ஸ்பேரண்ட், ஆப்டிக்கலி டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல். அப்போ அந்த மெட்டீரியல் வந்து ரிஃப்ராக்ஷன் நடக்கணும்னா அது வந்து மெட்டீரியலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் கரெக்டாக முன்னாடியே. ஸோ அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் தென் ஃபோக்கல் லென்த், எந்த இடத்துல எவ்வளோ தூரத்தில் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த லென்ஸ், அதாவது ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் லைட் ரேஸ் வந்து ரிஃப்ராக்ட் ஆனதுக்கப்புறம் கன்வர்ஜ் ஆகுது அல்லது டைவர்ஜ் ஆகுதுங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா இந்த ஃபோக்கல் லென்த்தை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா வந்து எதுக்கு அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா தின் லென்ஸ். தின் லென்ஸ்னால் என்னென்னா, இப்போ லென்ஸோட அப்பேர்ச்சர் ஆல்ரெடி நீங்கள் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. அப்பேர்ச்சருங்கிறது இந்த எம்என்கிறதோட டயாமீட்டர், இதோட லென்த். இந்த லென்த் வந்து எப்படி இருக்கும்னா கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸாக இருக்கும் when compared to the radius of curvature. ஸோ இந்த அப்பேர்ச்சர் சைஸ் வந்து இந்த லென்ஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட ஸ்மாலராக இருக்கும்பொழுது தான் இந்த மாதிரி லென்சஸை நம்ம வந்து தின் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி கேசஸ்க்கு தான் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள். திக் லென்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா இருக்குது. ஓகே.
ஸோ உங்கள் லென்ஸுங்கிறது ஒரு ஆப்டிக்கலி டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல், அதுக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. லென்ஸ் மேக்கர்ஸ் என்ன வேணும்னா, லென்ஸ் மேக்கர்ஸ்க்கு முக்கியமான ஒன்று அந்த லென்ஸோட ரேடியை ஆஃப் கர்வேச்சர், ப்ளூரலில் வந்து ரேடியை ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இந்த லென்ஸ் ஃபார்மில் வந்து ஃபோக்கல் லென்த்தையும் அண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸையும் பொறுத்து இருக்குது. ஸோ உங்களுக்கு லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவில் 3 இன்வால்மெண்ட். ஒன்று ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து ரேடியை ஆஃப் கர்வேச்சர், இன்னொன்று வந்து எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். இதை 3 பொறுத்து தான் உங்களுக்கு லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா இருக்குது. ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல 2 ஃபேஸஸ், ஒரு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு 2 ஃபேஸஸ் இருக்கிறதுனால 2 ரேடியை ஆஃப் கர்வேச்சர் R1 அண்ட் R2 ஃப்ரம் த சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, அடுத்தது பவர் ஆஃப் அ லென்ஸ். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், கான்வெக்ஸ் லென்ஸில் ரேஸ் ஆஃப் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகும் பொழுது ரிஃப்ராக்ஷன் நடந்ததுக்கப்புறம் ரிஃப்ராக்டட் ரேஸ் எல்லாமே என்ன ஆகும், கன்வர்ஜ் ஆகுது, ஒரு இடத்துல குவியிறது. வேற கான்கேவ் லென்ஸில் வந்து டைவர்ஜ் ஆகுது, விரிஞ்சு உங்களுக்கு பாத் வந்து டிவியேட் ஆகி எமர்ஜ் அவுட் ஆகிற மாதிரி, அதாவது ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி போகுது, அது வந்து டைவர்ஜன்ஸ். ஸோ பவர் ஆஃப் அ லென்ஸ் அப்படிங்கிறதுனா த டிகிரி ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆர் டைவர்ஜன்ஸ் ஆஃப் த லைட் ரேஸை தான் நம்ம வந்து பவர் ஆஃப் த லென்ஸ். எவ்வளோ தூரம் லைட் ரேஸை கன்வர்ஜ் பண்ணுது ஆர் எவ்வளோ டிகிரி வந்து லைட் ரேஸ் வந்து டைவர்ஜ் பண்ணுது அப்படிங்கிறது தான் பவர் ஆஃப் த லென்ஸ். இது எதை பொறுத்து இருக்குன்னா ஃபோக்கல் லென்த்தை பொறுத்து இருக்குது. இப்போது இதுதான் உங்களுக்கு லென்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அதோட ஃபோக்கல் லென்த் வந்து பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லைட் ரேஸ் வந்து பேரலல் லைட் ரேஸ் வந்து இன்சிடென்ட் ஆகும் பொழுது இது பிரின்சிபல் ஆக்சிஸ், இந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகுது. அதே இது ஃபோக்கல் லென்த் வந்து தள்ளி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்கோ அப்போ கன்வர்ஜன்ஸ் எங்கே எப்படி இருக்கும், கிரேட்டர் ஆங்கிள் இருக்கும். வேறஸ் இந்த இடத்துல அதோட லென்ஸோட ஃபோக்கல் லென்த் இருந்தால் உங்களுக்கு இங்கே கன்வர்ஜ் ஆகும், அப்போ ரொம்ப கன்வர்ஜன்ஸ் இருக்காது. ஸோ எவ்வளோ தூரம் கன்வர்ஜ் ஆகுது, டிகிரி ஆஃப் கன்வர்ஜன்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸை பொறுத்து இருக்குது. அதனால பவரையும் நம்ம ஃபோக்கல் லென்த்தையும் நம்ம வந்து ரிலேட் பண்ணலாம். ஸோ பவர் இஸ் நத்திங் பட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃபோக்கல் லென்த். இப்போ ஃபோக்கல் லென்த்தை மீட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னா பவரை வந்து டயாப்டரில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ P is equal to 1/f. 1 diopter. What is 1 diopter கேட்டாங்கன்னா, if the focal length of the lens is 1 meter, then the power வந்து 1 diopter இருக்கும். இப்போ வந்து கன்வென்ஷன் படி அதோட சயின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பவர் ஆஃப் த லென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும் எப்போன்னா ஃபார் த கான்வெக்ஸ் லென்ஸுக்கு. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு கன்வர்ஜன்ஸாக இருக்கிறதுனால பவர் ஆஃப் த லென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. வேறஸ் கான்கேவ் லென்ஸ் வந்து டைவர்ஜன்ஸாக இருக்கிறதுனால அதோட கன்வென்ஷன் படி பவர் ஆஃப் த லென்ஸோட சைன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சைன் ஃபார் கான்வெக்ஸ் லென்ஸ், நெகட்டிவ் சைன் ஃபார் கான்கேவ் லென்ஸ். ஃபைனலி கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கான்கேவ் லென்ஸுக்கும் உரிய டிஃப்ரென்சஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து திக்கர் இந்த மிடிலாக இருக்கும், எட்ஜஸில் வந்து தின்னாக இருக்கும். கான்கேவ் லென்ஸ் வந்து மிடில் தின்னாக இருக்கும், எட்ஜஸில் வந்து திக்காக இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸுங்கிறது ஒரு கன்வர்ஜிங் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் வந்து டைவர்ஜிங் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா கேசஸுக்குமே ரியல் இமேஜஸ் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரே ஒரு கேஸ் எப்போதுன்னா ஆப்ஜெக்ட் வந்து ஆப்டிக்கல் சென்டருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு நடுவில் இருக்கும்போது மட்டுமே இமேஜ் வந்து விர்ச்சுவலாக இருக்கும். வேறஸ் கான்கேவ் லென்ஸில் எல்லா கேசஸ்லையுமே உங்களுக்கு விர்ச்சுவல் இமேஜஸ் மட்டுமே ஃபார்ம் ஆகும். கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஹைப்பர் மெட்ரோபியா அப்படிங்கிற ஐ டிஃபெக்டை உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, ஆர் இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் ஹைப்பர் மெட்ரோபியா. வேறஸ் மயோபியா அப்படிங்கிற ஐ டிஃபெக்டை வந்து உங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம கான்கேவ் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். These are the differences between concave and convex lens. Thank you for watching this video.